நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 நாட்களில் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலே ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுதுன்னா அது வந்து கோயம்புத்தூர் தொகுதி தான். அந்த தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனைமலை நல்லாறு திட்டத்தை கொண்டு வரேன்றாங்க. ஐஏஎம் உடைய ஒரு காலேஜை கொண்டு வராராம். இதெல்லாம் விட நான் சொன்னலங்க, டெரரிஸ்ட்டு அந்த ட்ரக்ஸ்க்கெலாம் பயந்துக்கிறாங்கன்னு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, என்சிபியுடைய ஒரு பிரான்ச்சை கொண்டு வரோன்றாங்க. ட்ரக்ஸ் பயம் போயிடுதுங்களா? அப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இன்னும் உங்களுக்கு ஹாப்பி தானே? எதனால் சொல்லுங்கள்? ஏதாவது டெரரிசம் அது இது அப்படின்னா கூட நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சென்ட்ரல் ஏஜென்சி உடைய பிரான்ச்சு. கோயம்புத்தூர் மக்கள் எப்படின்னா, ரொம்ப வருஷம் திராவிட ஆட்சிகளில் இருந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இருந்தவங்க இப்போ திமுகவுக்கும் ஓட்டு போட்டுட்டு திமுக இன்னும் அதை விட மோசன்ற ஒரு மண்ணலில் வந்துட்டாங்க. திமுகவுக்கு கோயம்புத்தூருடைய அரசியல் களம் சாதகமான நிலை இல்லை. திமுகவுடைய வாக்குறுதிகள் பார்த்துருக்கீங்களா? அதிமுகவுடைய வாக்குறுதிகள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு நீங்கள் சிரிப்பு வரும். எதெல்லாம் மாநிலத்தினால செய்ய முடியுன்றது அவங்களுக்கே தெரியல. எதெல்லாம் மத்திய அரசுனால மட்டும் பண்ண முடியுன்றது கூட அவங்களுக்கு தெரியல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக சீர்திருத்தவாதி, அரசியல் விமர்சகர் டாக்டர் சீபா லூர்தாஸ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 நாட்களில் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலே ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுதுன்னா அது வந்து கோயம்புத்தூர் தொகுதி தான். அந்த தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வெற்றி வாய்ப்பு இருக்குதா ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்களுக்கு? இல்லை, நம்ம அண்ணாமலை தேர்தல் களம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு கோயம்புத்தூர்காரங்க அப்படின்றனால ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சிடுறீங்க. உண்மைதானே? எங்கள் ஊர் புகழ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பேசிட்டு போகலாமே அப்படின்றது தான். இப்போ மற்ற மாவட்டங்களுக்கும் சில மகத்துவம் இருக்குன்ற மாதிரி கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எது சார்ந்து நான் சொல்கிறேன், 3000 கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி மட்டும் 7 இருக்குது கோயம்புத்தூரில். 2000 கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி 5 இருக்குது. 1000 கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனி 30லேருந்து 50 ஊருக்குள்ளே இருக்குது. 500 கோடி இன்னும் சொல்லலாம். 100 கோடி டேர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட மினிமம் 100 இருக்குது. அதான் உங்களுக்கு புரியுதுங்களா? அதை நம்ம இந்தியன் எக்கானமிக்கு எந்த அளவுக்கு பங்காற்றுதோ கோயம்புத்தூருக்கு முக்கிய பங்கு. தமிழ்நாட்டுடைய எக்கானமிக்கு கோயம்புத்தூர் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுது. அதாவது இன்டர்நேஷ்னல் மேப்பில் இடம் பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆர் சிட்டி, வாட் எவர் யூ டெல், கோயம்புத்தூர். நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் அது ஒரு 3வது பாப்புலேட்டட் மிகப்பெரிய ஏரியான்றதை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் இட் இஸ் கால்ட் அஸ் த மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நான் சொல்லி தெரியணும்ட்டு இல்லை, அதனுடைய முக்கியத்துவம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம கோயம்புத்தூருடைய மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை ரொம்ப முக்கியம். நம்ம தேர்தல் கிளம்பி யாரை ஆதரிக்கிறாங்கன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூருடைய மக்களுடைய கல்ச்சர், அது கொங்கு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, ஃபஸ்ட்டு கோவன் புறான்னு பேர் இருந்தது, அதெல்லாம் இந்த பழைய கதைக்கெல்லாம் வரல. இந்த மக்களுடைய மனநிலையே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாதை, டிக்னிட்டி, சுயமரியாதை, வம்புக்கு போக மாட்டாங்க. இங்கே கவனிச்சிருந்தீங்கன்னா சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வம்புனா முதலால் வந்து நிப்பன்லாம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மத்தியில் இந்த மக்கள் வந்துட்டு என்னென்னா, ஒரு வம்பு பிரச்சனைனா விலகி போய் தள்ளி நின்று ஒரு நிம்மதியான ஒரு போக்கை பார்க்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஏரியா. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இஸ் வெரி சென்சிட்டிவ். மக்களும் ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க பேசுகிற முறை, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், கெஸ்டர், அவங்களுக்குள்ளே சண்டை போடுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னைக்காரங்க வந்து 2 கோயம்புத்தூர்காரங்க சண்டை போடுறத பார்த்தா அவங்க சிரிப்பாங்க. ஏனுங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அதை கூட வாங்க போங்க அப்படின்னு தான் சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போட கூட மரியாதை நிமித்தமாக தான் சண்டை போடுவாங்க. அதை வாங்க போங்கன்னு அந்த ஒருமைன்றது ஒன்று கூட வராது. அதுவும் கல்ச்சர் எப்படின்னா, வயதுக்கு சின்னவங்களாக இருந்தால் கூட அப்படிங்களா இப்படிங்களா அப்படிங்களா தம்பி அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு கூப்பிடக்கூடிய ஒரு கல்ச்சர் உடைய அந்த மக்கள். அப்போ அந்த மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அதிகமாக எஜுகேஷன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள மாதிரி தான். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ், என்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக நீங்கள் பார்க்க முடியும். கவுன்சிலிங் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வைங்க, நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு சென்னைக்கு அடுத்து அப்படின்னா அதிகமாக விரும்புகிறது எல்லோரும் கோயம்புத்தூராக பார்ப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள அந்த பிஹெச்டி அது இது, அதாவது நான் சொல்கிறது இந்த கிண்டி காலேஜுக்கெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். ஆனால் என்ன மக்களுக்கு அப்படின்னா, என்ன தான் காலேஜ் நல்லா எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தாலும்
ஒர்க்கு அப்படின்னு வந்தால் நிறைய ஐடி கம்பெனிஸு, நிறைய ஆட்டோமொபைல் செக்டர்ஸில் இருந்தாலும் எல்லாமே காஸ்ட் கட்டிங் சென்டர்ஸ். அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? காஸ்ட் கட்டிங் சென்டர்ஸ்னால் அந்த மாதிரி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க கோயம்புத்தூருக்குள்ளே இருந்தே தான் வேலைக்கு போவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால் சம்பளம் நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா இவங்கள ரீலோகேட் ஆகிற மக்கள் இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? ரீலோகேட் ஆகி ஒரு கம்பெனியில் வர்றவங்களுக்குடைய சம்பளமும் இவங்க இங்கே இருக்கிற வாசிக்கு தான் இங்கே உள்ள கம்பெனிக்கு வராங்க, அதனால் இவ்வளோ ஊதியம் இருந்தால் போதும் அப்படின்றது தான் காஸ்ட் கட்டிங் சென்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னா சென்னையில் ஒரே ஜாபில் இருக்கிறவங்க இவ்வளோ சம்பாதிப்பாங்க, அதே ஜாப் கேட்டரியில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் குறைவாக தான் சம்பாதிப்பாங்க. காஸ்ட் கட்டிங் சென்டர். ஆனால் அதே சமயம் கோயம்புத்தூரில் பொருளாதாரம் அதிகமாகிட்டுருக்கு. அதாவது லிவிங் ட்ரெண்டு லிவிங் எக்கானமி அதிகமாகிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு எக்ஸ்பென்சிவான ஆட்கள்னால தான் வாழ முடியுன்ற மாதிரி கோயம்புத்தூர் வளர்ந்தாலும் அதுக்கான ஈக்குவல் வளர்ச்சி இந்த மாதிரியான ஐடி காரிடார்ஸோ இல்லை ஆட்டோமொபைல் காரிடார்ஸோ அடுத்த லெவலுக்கு எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பாங்க. அதான் அவங்களுடைய கல்ச்சர்லேயே அது ரொம்ப ஊன்றி போன ஒரு விஷயம். எம்ஜிஆர் தொண்டர்கள், அதாவது இந்த எடப்பாடிக்கு ஓட்டு போடணும்னு போடுறத விட எம்ஜிஆர் கட்சி அதுக்கு போய் ஓட்டு போடுறோன்னு சொல்கிறவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொண்ட மக்கள். அதே சமயத்தில் திமுக மேலே ஒரு அதிருப்தி எப்பொழுதுமே இருக்கும். அங்கே வந்துட்டு செல்வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேலுமணியுடைய செல்வாக்கெல்லாம். திமுக மேலே அதிருப்தின்னு சொன்னீங்கல்ல, போன முறை 2019 யாருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தாங்க கோவை மக்கள்? ஏடிஎம்கே கொடுத்தாங்க. ஏடிஎம்கே இல்லை மேம், டிஎம்கே கூட்டணியில் இருந்த சிபிஎம் தான் கொடுத்தாங்கல்ல. இல்லை, சிபிஎம்க்கு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ உள்ள எலெக்ஷனில் அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல. கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய மனநிலைக்கு வரேன். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் கோயம்புத்தூர் மக்கள் வாழ்க்கையில் விளையாண்டுருக்குன்னு பார்க்கலாம். அதாவது கோயம்புத்தூர் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல, தமிழ்நாட்டில் அந்த மாநிலம் தனித்து விடப்பட்டிருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? தனித்து விட்டுன்னு எப்படி? சென்ட்ரல்ல இருந்து வர வேண்டிய முக்கியமான ஸ்கீம்கள்லாம் கோயம்புத்தூரில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விழிப்புணர்வே வந்துட்டு அந்த ஏழை எளிய மக்களுக்கே போயிருக்காது. இப்போது உள்ளாட்சி தேர்தலில் நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களுடைய வேலை என்ன நினைக்கிறீங்க? போய் கடைக்கோடி மக்கள் இருப்பான் பாருங்கள், எங்கேயாவது கிராமத்தில் இருந்தால் கூட அவனுக்கு போயிட்டு தான் முதியோர் பென்ஷன் உதவி பண்ணுறது, விழிப்புணர்வை கிரியேட் பண்ணுறது. இப்போ கூட உரிமை தொகை 1000 ரூபாய் எல்லாம் ஓடி போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு ஓடினாங்கல்ல. எவ்வளோ பேருக்கு வந்துட்டு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு திட்டம் சென்ட்ரலேருந்து வந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கு நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஏதாவது மக்கள் பிரதிநிதி என்ன கட்சின்றது விடுங்க, மக்களுக்கு இது நல்லது நடக்குதுன்னா ஏன் அதுக்கான விழிப்புணர்வை கொண்டு போகலாம்ல? போகாது. அதுவும் கோயம்புத்தூரில் இன்னும் இது அதிகமாக நடக்குது. அது காரணம் யார் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? யார்? நீங்கள் கொண்டு போகணும், நான் கொண்டு போகணும். அதை விட அதிகமாக கொண்டு போகிறது யார் தெரியுங்களா? மக்கள் பிரதிநிதிகள். மக்கள் பிரதிநிதிகள் இப்போ யார் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆல்ரெடி மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் எப்படின்னா ரொம்ப வருஷம் திராவிட ஆட்சிகளில் இருந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இருந்தவங்க இப்போது திமுகவுக்கும் ஓட்டு போட்டுட்டு திமுக இன்னும் அதை விட மோசன்ற ஒரு மண்ணல்ல வந்துட்டாங்க. திமுகவுக்கு கோயம்புத்தூருடைய அரசியல் தளம் சாதகமான நிலை இல்லை, எப்பொழுதுமே இல்லை. இந்த தடவை சுத்தமா இல்லைன்னு சொல்றீங்க. திமுகவுக்கு சாதகமா இல்லை, அதாவது என்னன்னா அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபருக்காக சொல்றீங்களா? அதாவதுங்க, அண்ணாமலை மட்டும் கிடையாது, நான் தமிழரும் இளைஞர்கள் மத்தியில் க்ளோஸ் ஆகிட்டு வராங்க. ஆனால் மக்கள் வந்துட்டு முதல் மாதிரி இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கணும். இப்போ வேட்பாளர்கள் ஒரு தடவை ஓட்டு கேட்க போனாலே அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஓட்டு போட்டால் இதெல்லாம் பண்ணுங்கன்னு எழுதி வாங்குற அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியினுடைய வாக்குறுதிகள் பார்க்கும்போது மக்கள் தெளிவாகிறாங்க. முதல்ல அது 1000 ரூபாய் கொடுக்குறான்னா வாய்ப்புலந்தாங்க. இப்போ மக்கள் யோசிக்கிறாங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? திமுகவுடைய வாக்குறுதிகள் பார்த்துருக்கீங்களா? அதிமுகவுடைய வாக்குறுதிகள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சிரிப்பு வரும். எதெல்லாம் மாநிலத்தினால செய்ய முடியுன்றது அவங்களுக்கே தெரியல, எதெல்லாம் மத்திய அரசுனால மட்டும் பண்ண முடியுன்றது கூட அவங்களுக்கு தெரியல. மத்திய அரசு ஏதோ பண்ணக்கூடிய விஷயங்களை நாங்கள் வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு அத்தாரிட்டி இல்லாத, ஆத்தென்டிசிட்டி இல்லாத விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாக்குறுதியில் இருக்கும். ஆனால் நான் தமிழர் ஒரு பக்கம் இருந்தாலும் இளைஞர்களை கவர்ந்தாலும் அண்ணாமலை விஷயத்தில் என்னென்னா சென்ட்ரல் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய வாக்குறுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரை பற்றி நம்ம பேசுகிறோன்னா இப்படியே சொல்கிறேன் பாருங்கள். கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனைன்றதை நான் சொல்கிறேன். ரொம்ப பயந்துக்கிறது, டெரரிசம்க்கு பயந்துப்பாங்க. தமிழ்நாட்டில் யாருமே மறக்க முடியாத விஷயம் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட். ஆமாம், அந்த சம்பவம் இன்னும் பல மக்கள்கிட்ட அங்கே ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. அப்பப்போ அங்கே கலவரம்.
இப்போ இடையில கூட ஏதோ சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னு சைலேந்திர பாபு பீரியடில் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அது தெரியும். அப்புறம் அண்ணாமலை வந்து அது சிலிண்டர் இல்லை, அது வேற மாதிரின்ட்டு நான் அந்த விஷயத்துக்குள்ளே ரொம்ப இறங்கல. அது வேற மாதிரியான அது ஒரு டெரரிசம் இது, பட் தெரியாமல் அது வெடிச்சு நடக்குது சொல்றீங்கல்ல, இதெல்லாம் யாருடைய அலோவ் பண்ணுறதுனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? யார் அலோவ் பண்ணுறாங்க அலோவ் பண்ணலன்றது வேற, லா அண்ட் ஆர்டர் எங்கன்றது தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் ஆட்சியில் வேணாலும் இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டர் என்ன பண்ணுறாங்க, உளவுத்துறை என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கிறது தான் உளவுத்துறை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி காக்கிறது தான் யார் கண்ட்ரோலில் இருக்கு? நம்மளுடைய ஸ்டேட் கண்ட்ரோலில். அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உளவுத்துறை இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உளவுத்துறை இருந்துட்டு போட்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய கை அழுக்கா இருக்குது. அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போகணுன்னா அந்த ஊரை தாண்டி தான் போகணும், அந்த ஊருக்குள்ளே போகணுன்னா ஒரு மாவட்டத்தை தாண்டி போகணும். சொல்றீங்க, யார் பார்க்கணும்? இப்போது நான் இருக்கேன், என்னுடைய கை அழுக்கா இருக்குது, பக்கத்தில் ஒரு கை இருக்குது, அந்த கையோ அழுக்கா இருக்குது. என் ப்ரியாரிட்டி என் கையை கழுவணுமா இல்லை என் அழுக்கு கையை வச்சுட்டு பக்கத்து கையை கழுவணும்னு நினைப்பேனா? நீங்கள் சென்ட்ரல்னு நீங்கள் பேசுகிறது பக்கத்து கை. நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கும்போது எனக்கு தேவையானதெல்லாம் நான் தேர்ந்தெடுத்த தலைவனால் கொடுக்க முடியும். அது ஒரு வேளை எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் சென்ட்ரலில் என் 100 ஸ்கீம் சொல்கிறேன், அதில் 50 ஸ்கீமாக ஆதரிக்கிறேன், மீதி 50 ஸ்கீம் எனக்கு ஒத்து வரலன்னா நான் எதிர்ப்பேன். இது ஜனநாயக நாடு. 100% ஒருத்தர் சொல்கிறத வந்துட்டு நம்ம கேட்கணும் அப்படின்னா இது சர்வாதிகார ஆட்சி. அது அந்த மாதிரி இதில் நம்ம இல்லை, நம்ம மன்னர் ஆட்சியில் கிடையாது. கரெக்டுங்களா? அதனால் நீங்கள் சென்ட்ரல் அதை பற்றி பேசுகிறீங்க. நான் இங்கே என் கை இங்கே அடிபட்டுருக்கு, நான் இதுக்கு நான் ஃபஸ்ட் எய்டு பார்க்கணும். நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன், நான் பயத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். பெண்களுடைய தன்மானம் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுதுன்னு நான் யோசிக்கிறேன். இந்த 3 வருஷத்தில் எப்படின்னு தெரில, ஆனால் இந்த 6 மாதத்தில் திமுக பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சுங்க. ஏன் பெண்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா திமுக ஆட்சியில்? பாதுகாப்பு இல்லைன்றது உடங்க, பெண்களை கொச்சைப்படுத்தி சாமானியன் பேசலாம், ஏதோ கட்சிக்காரங்க பேசலாம், தலைவர்கள் பேசலாமா? அரசாங்கமாக நீங்கள் ஒரு பெண்களுக்கு நல்ல திட்டம் கொண்டு வரீங்கன்னா நல்ல விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குது. நம்மளுடைய வரி பணம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா வாங்கிக்கிறோம், 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா வாங்கிக்கிறோம். எங்களுடைய பணம் ஸ்வீடன் நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன் ஃப்ரீ, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணாலும் மெடிக்கல் ஃப்ரீ. பேசும்போது சொன்னீங்க பெண்கள் பாதுகாப்பு அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல. பெண்கள் பாதுகாப்பு வேற, பெண்கள் பாதுகாப்பு பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பெண்களுடைய தன்மானம் பாதிக்கும்படியாக தலைவர்களே பேசுறது அது ரொம்ப தப்பு. இல்லை இப்போ திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி நடக்குதா? தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் நான் தமிழ்நாட்டில் நடக்கிறத பற்றி பேசினா தான் கோயம்புத்தூர் மக்களை பற்றி என்னால் பேச முடியும். மற்ற மாநிலம் சில மாநிலங்களோட நீங்கள் தமிழ்நாடை கம்பேர் பண்ணாதீங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு பெஸ்ட்டு எஜுகேஷனில் சிறந்த ஒரு நாடு, எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நாடு, நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வளர விடணுமா இல்லையா? நம்ம அதை யோசிக்கிறத பற்றி தான் பேசணுமே தவிர்த்து பீகார் மாதிரி பஞ்சத்தில் அடிப்பட்ட இதுவும், யூபி மாதிரி சில இடங்களில் இன்னும் மத கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பெண்கள் இருந்து யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கட்டும், நம்ம கண்ட்ரோலில் யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம சட்டையை பிடிச்சிட்டு கேட்கலாம். கரெக்டுங்களா? அவனுடைய பாசை அவன் சட்டையை பிடிச்சி கேட்கட்டும். நம்ம கையில் யார் இருக்கா, நம்ம உரிமை என்ன, உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம உரிமை வந்துட்டு பிரைம் மினிஸ்டருடைய செலெக்ஷனில் இருந்தாலுமே நம்மளுடைய தமிழ்நாட்டு பேசிஸை வச்சு தானே நம்மளுடைய இது. நாளைக்கு பிரைம் மினிஸ்டரே ஜெயிச்சாலும் இங்கே திமுக ஜெயிச்சா திமுக ஆட்சிக்குள்ள தான் நம்ம இருப்போம், சென்ட்ரலுடைய கைடன்ஸில். கரெக்டுங்களா? சிம்பிள் அது தானே. அப்போ நான் வந்துட்டு யாரை நான் சட்டையை பிடிச்சி கேட்டு நான் வந்துட்டு ஆதங்கப்படுவோமோ நம்ம அவங்கள தானே பிடிச்சிப்போம். கைக்கு எட்டாதவங்கள பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாருமே அரசியல்வாதிகள் ஒத்துக்கணுங்க. குறை சொல்லணும்னா நீங்கள் எல்லா கட்சியும் குறை சொல்லணும், எல்லா கரப்ஷன் தான். இங்கே வந்துட்டு இந்த ரேப்பு அது இதுன்னு பேசினா மணிப்பூர் சம்பவத்தை பற்றி பேசலாம். கரப்ஷன் எல்லா கட்சியுமே கரப்ஷனா மக்கள் யாரை தான் நாடி போகிறது? அப்படி கிடையாது. பெஸ்ட் யாருன்றது பார்க்கணும். அதாவது தவறுகள் செஞ்சாலே குறைவாக தவறு செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த ஓவர் த நைட்டு 100% யாருமே தூய்மையானவங்களாக மாறிட முடியாது. எங்கே வந்துட்டு தவற ஆரம்பிக்குது தெரியுமா? கட்சி தலைவன்ட்டு இல்லை, உங்ககிட்ட எங்கிட்ட தவற ஆரம்பிக்குது எப்போ தெரியுமா? ஓட்டு போடுறதுக்கு பணம் வாங்குறோம்ல, அங்கே தான் தவற ஆரம்பிக்குது. லஞ்சத்தை எங்கே இனிஷியேட் பண்ணுறீங்க? ஊழலை எங்கே இனிஷியேட் பண்ணுறீங்க? நீங்களும் நானும் தான் இனிஷியேட் பண்ணுறோம். நம்ம தான் மெயினான காரணம். நம்ம மட்டும்தான் அது காரணமா? வேறு யார் காரணம்? கொடுக்குறவங்க காரணம் இல்லையா? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம். வாங்குறவன் இப்போ நிறைய இடங்களில் பேசப்படுறது என்னன்னா, அந்த வாங்குறவங்களே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதை யாருமே இங்கே சொல்கிறவங்கள கொடுக்குறவங்கள ஸ்டாப் பண்ணு சொல்ல மாட்டாங்க. அவன் கொடுப்பான், நீ வாங்காதுன்ற மாதிரி தானே சொல்கிறீங்க. இல்லை அவன் கொடுக்குறவனையே ஸ்டாப் பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன்னா, நீ அவனை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம அதில் உட்காரணும்.
நம்மளை சரிப்படுத்திக்க முடியும், நம்ம குடும்பத்தை சரிப்படுத்திக்க முடியும். நம்ம வீட்டை சரியாக வச்சுக்கிட்டா நீங்கள் பக்கத்து வீட்டை யோசிக்கலாம், அப்புறம் நம்ம தெருவை யோசிக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டை பற்றி யோசிக்கலாம். நான் சரி பண்ணிக்காம நீ கொடுக்காதப்பா, நீ கொடுத்தா நான் வாங்க தான் செய்வேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் கொடுக்குறான், நம்ம வாங்குகிறோம். சிலர் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்வான். இருந்தாலும் இவங்க வாலண்டராக போய் ஏதாவது எதிர்பார்க்கக்கூடிய மனநிலை மக்கள்கிட்ட இருந்ததுன்னா நாளைக்கு இவங்க நல்ல தலைவரை இவங்க தேர்ந்தெடுத்தால் கூட அந்த தலைவன் செட் பண்ணுற அதிகாரி ஊழலுக்கு எகென்ஸ்டாக இருப்பான். ஆனால் மக்களாக வாலண்டராக போயிட்டு அவங்க ஒரு விஷயம் இல்லீகல் நாங்கள் பண்ண மாட்டோன்னா, சார் இந்தாங்க சார் கொஞ்சம் பண்ணி முடியுங்கன்னு பணத்தை எடுத்து நீட்டுவான். நல்ல தலைவன் வந்தால் கூட மக்களுடைய இந்த மனநிலை மாறலைன்னா ஊழலுக்கு அவங்களுக்கே தெரியாமல் துணை போவாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து கோயம்புத்தூர் நிலைமைக்கு வரலாம். மெயின் பிரச்சனை டெரரிசம் சொன்னேன், ட்ரக்ஸு, சைல்டு ரேப்ஸு. அந்த சைலேந்திர பாபு சம்பவத்திலலாம் உங்களுக்கு தெரியும், என்கவுண்டர்லாம் நடந்தது, ஒரு ஸ்கூல் பொண்ணு. அந்த சம்பவம் இப்போ பெரியநாயக்கம்பாளையமில் 3 வயசு குழந்தை, பெண் குழந்தை, துடியலூர்லன்ட்டு நிறையா கேசஸ் கோயம்புத்தூரில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு அது பெரிய விஷயம். அடிக்கடி பெரிய அரகன்ஸோ இல்லை டெரரோ பார்க்கக்கூடிய மாவட்டம் அது கிடையாது. அதெல்லாம் மிகப்பெரிய த்ரெட் அவங்களுக்கு. அதனால் அதுக்கு ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா பாப்புலேஷன். எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை பேசுவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு எதுக்கோ போயிட்டு நீங்கள் திரும்பி வரீங்கன்னா நீங்கள் நொந்து போயிடுவீங்க. எல்லாம் பெங்களூர் டிராஃபிக்கை பற்றி பேசுகிறீங்க, சென்னை டிராஃபிக்கை பற்றி பேசுகிறீங்க. கோயம்புத்தூர் டிராஃபிக்கை அங்கே இருக்கிறவங்ககிட்ட பார்த்தா தான் தெரியும். முதலுக்கும் 30க்கும் அவ்வளோ கேவலமான நிலையில் இருக்குது. அப்போது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொள்ளலாம். மெட்ரோவை பற்றி பேசணும். நம்ம எல்லாத்துக்குமே சிரிப்பு வரும். 2011 மெட்ரோ சிட்டியில் உள்ள அந்த ஒரு லிஸ்ட்டில் கோயம்புத்தூரை கொண்டு வந்துட்டாங்க. 2014 4 சிட்டியில் மெட்ரோ ஆக்கிட்டாங்க. 2023 22 சிட்டி மெட்ரோ கொண்டு வந்துட்டாங்க. 10 வருஷம் ஆச்சு. இங்கே இன்னும் மெட்ரோ கொண்டு வர முடியல. அப்போ என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, கரெக்டான மக்கள் பிரதிநிதி பார்லிமெண்ட்டில் இருக்கணும். அதாவது வேலையை வாங்குறதுக்கு கூட ஒரு ஸ்கில் வேணும், கரெக்டுங்களா? அப்போது ஒரு தலைவன்கிட்ட போய் ஸ்ட்ராங்காக நின்று கேட்கணுன்னா அவன் ஒன்றா அந்த கட்சி சார்ந்தாக இருக்கணும், இல்லை நல்லா படித்தவன் ஸ்கில்டாக இருக்கணும். எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு பொம்மையாட்சியாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி மக்கள் வேணுன்றது கோயம்புத்தூர் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்ரோ இன்னொன்று, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து தான் பல இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டேன் அப்படின்னா அது இன்டர்நேஷ்னலைஸ் ஆக்கிட்டா சில வெளிநாடுகளுக்கு டைரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போக முடியுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கோயம்புத்தூரில் நிறைய ட்ராவலர்ஸ் இருக்காங்க, நிறையா ரிச் பீப்புள். நல்லா பார்த்துக்கோங்க, கோயம்புத்தூரில் நிறைய ரிச் பீப்புள் இருக்கிறாங்க. அதிகமாக வெளிநாடு போகக்கூடிய மாவட்டங்களில் கோயம்புத்தூர் மிக முக்கிய பங்கு. அவ்வளோ பணப்புழக்கம் உள்ள மக்கள் வாழக்கூடிய அந்த வாக்குறுதி முக்கியமாக நினைக்கிறாங்க. மெட்ரோ நடக்கலை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த 500 நாளுக்குள்ளே மெட்ரோ விஷயத்தை முடிக்கிறேன்றாரு. 10 வருஷமாக முடிக்காதவங்க திமுகவோ அதிமுகவோ நடக்கலைல்ல. இவர் சென்ட்ரலில் இருந்து ரெப்ரசன்ட் பண்ணி பேசும்போது மக்கள் நம்புகிறாங்க, ஏன்னா இவரால் முடியும். இதுவே நான் தமிழர் இது பேசுனாங்கன்னா மக்கள் யோசிப்பாங்க. என்னதான் நான் தமிழருக்கு இளைஞர்களுடைய செல்வாக்கு அதிகமாக ஆனாலும் இதை இவர் சொன்னார்னா மக்கள் ஒரு கட்டத்தில் யோசிப்பாங்கல்ல, எப்படி முடியும், இவங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும், இதை நடக்க வைக்கணும்னா அங்கேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, எவ்வளோ பேருக்கு பாரத் மாலா ஸ்கீம் தெரியும்? நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஸ்கீம் என்னன்னே தெரியாது. நேஷ்னல் ஹைவே உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது. 2018 முடிவே எடுக்கிறாரு யார்? நிதின் கட்கரி உள்ளே கொண்டு வராரு. கோயம்புத்தூர் டு கரூருக்கு நேஷ்னல் ஹைவே கனெக்ஷன். அதே மாதிரி பெங்களூர் டு மைசூர் ரெண்டு பிளானுமே அதே சமயத்தில் வந்தது தான். போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே பெங்களூர் டு மைசூர் ஹைவே கட்டி முடித்து மோடி வந்து இனாக்ரேட்டே பண்ணிட்டு போயிட்டார். இங்கே கோயம்புத்தூர் டு கரூர் ஹைவே நடக்கலை. இது என்னதான் மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் மாநில அரசினுடைய உதவிகள் இல்லாமல் அவங்க செயல்பட முடியாது. அப்போது எந்த அளவுக்கான இவங்க பிரச்சனையில் இருக்காங்கன்னா, அவினாஷி லிங்கம்லேருந்து பெரியநாயக்கம்பாளையம்க்கு 15 நிமிஷத்தில் வரக்கூடிய ஃப்ளைஓவருக்கான ஸ்கீம் இருக்குது. கட்டப்படாதனால 1 மணி நேரம் எடுப்பாங்க பீக் டிராஃபிக்கில்.
ஏதோ ஷோலிங்கநல்லூர் சிக்னலில் மாட்டினா எப்படி கதை பீக் டைமில் அந்த மாதிரி நான் சொல்கிறது அவினாஷி ரோட்டில் இருந்து. இதை விட பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்ல இருந்து டைரெக்டாக நம்ம பொள்ளாச்சி போகிற ரோடெல்லாம் 1 வே லைன். இதை 2 லேனாக மாற்றணும் அப்படின்ற ஸ்கீமும் இருக்குது, ரொம்ப வருஷமாக பெண்டிங். இடையில வந்துட்டு எல்லாத்தையும் டீஃபாரஸ்டேஷன் எல்லாத்தையும் அறுத்து போட்டாங்க. சிட்டி டீஃபாரஸ்டேஷன்னா சொல்லலாம், வளர்ச்சியை நோக்கி போகும்போதோ மரத்தை வந்துட்டு கட் பண்ண தான் செய்வாங்கன்னு. கோயம்புத்தூர் நீங்கள் 50% அர்பன் யோசிச்சா 50% ரூரல். அது என்னதானாலும் 50% ரூரல் ஏரியாவில் மரங்களை இல்லாமல் பண்ணால் என்ன ஆகும்? முதல்ல உள்ள கோயம்புத்தூர் நான் வந்து பிரச்சனைகளை சொல்கிறேன். அப்போ அந்த பிரச்சனைகளை சார்ந்து ஏன் வந்துட்டு மக்கள் யாரை விரும்புகிறாங்கன்றது நான் சொல்கிறேன். அப்போ இது போக போக என்ன ஆகுதுன்னா தண்ணி பற்றாக்குறை வருதுங்க. நான் கோயம்புத்தூரில் இருந்த பீரியட்லலாம் தண்ணி பஞ்சம்னா என்னன்னே தெரியாதுங்க. இப்போ எங்களை மாதிரி மக்கள்லாம் சென்னைக்கு வந்துட்டு இங்கே போங்கம்மான்னு சொன்னால் நான் போக மாட்டோங்க. ஐயோ அங்கே ஏதோ தண்ணி பிரச்சனைன்றாங்க, படத்தெல்லாம் பார்ப்போம், ஏதோ மெட்ரோ வாட்ரு குடத்துல பிடிச்சி சண்டை போடுறாங்கலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னாகும், நம்ம சிறுவாணி தண்ணி அப்படின்ட்டு சுகவாசியாக இருந்த நாங்கள் இப்போ தண்ணி பற்றாக்குறையில் தத்தளிச்சிட்ருக்கோம். கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு வேளை வெள்ளம் வந்தால் இது வரைக்கும் வரல, சென்னையோட மோசமான நிலைமையில் அங்கே இருக்கும். இதுதான் அங்கே உண்மை. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆனைமலை நல்லாறு திட்டத்தை கொண்டு வரேன்றாங்க. இது ரொம்ப வருஷமாக பெண்டிங்கான திட்டம். நம்மளுடைய நீர் நிலைகளை நம்ம வந்துட்டு உயர்த்தக்கூடிய திட்டம். இதெல்லாம் விட நான் சொன்னலங்க டெரரிஸ்ட்டு அந்த ட்ரக்ஸ்க்கெலாம் பயந்துக்கிறாங்கன்னு. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா என்சிபியோடைய ஒரு பிரான்ச்சை கொண்டு வரோன்றாங்க. ட்ரக்ஸ் பயம் போயிடுதுங்களா? அப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு எப்படி இருக்கும்? முக்கால்வாசி ரேப்ஸ் வந்துட்டு அதிகமாக போதையில் நடக்குதுன்னு நம்புகிறாங்க. என்ஐஏ கொண்டு வரேன்றாங்க ஒரு பிரான்ச். இப்போ இன்னும் இவங்களுக்கு ஹாப்பி தானே? எதனால் சொல்லுங்கள்? ஏதாவது டெரரிசம் அது இது அப்படின்னா கூட நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சென்ட்ரல் ஏஜென்சி உடைய பிரான்ச்சு இவங்க சொன்னால் பண்ண முடியும். ஏன்னா 3வது ஆள் சொல்லலை, அந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இன்னொன்று படிப்புக்கு முக்கியத்துவம் தர்றவங்க கோயம்புத்தூரியன்ஸுன்னு ஐஏஎம் உடைய ஒரு காலேஜை கொண்டு வராராம். இல்லை மேம், நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுமே நீங்கள் சொன்னாலும் சரி, அந்த கோயம்புத்தூரில் இருக்க மக்கள் சொன்னாலுமே திரும்ப திரும்ப வெற்றி பெறுவது திமுக தரப்பையோ அல்லது அதிமுக தரப்பை சேர்ந்தவர்கள் தானே. ட்ரெண்டு மாறிட்டு இருக்குங்க. இந்த 2024 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட் வரும். 2026 எனக்கு தெரிஞ்ச திராவிட கட்சிகள் நிச்சயமாக வாஷ் அவுட் ஆவாங்க. சில வருடங்களில் இங்கே எப்படி ட்ரெண்ட் இருக்க போகுதுன்னா ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு இருக்க போகிறதில்ல, அதில் நம்பிக்கையே இல்லை. நான் தமிழர் கட்சியா இல்லை பிஜேபியான்ற அளவுக்கு போக போகுது. என்டிகே பொறுத்த வரைக்கும் அவங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலை அப்படின்றதுல இளைஞர்கள் அதை வரவேற்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா இவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக செய்ய முடியும், இந்த பேக்ரவுண்டு என்ன அப்படின்றத இங்கே பிரச்சனை. இங்கே இவங்ககிட்ட பேக்ரவுண்டும் இருக்குது, சென்ட்ரலில் அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது, படிப்பும் இருக்குது, அனுபவசாலிகளும் கூட இருக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, சீமான் தரப்பில் சின்னத்தை செக்யூர் பண்ணுறதுக்கு கூட ஒரு நல்ல ஆலோசனை யாரும் வரல. இவர் தனியாளாக கட்சியை பார்த்துக்கிறாரு. வித்தியாசம் நான் சொல்கிறேன். அண்ணாமலை சைடில் திமுகவே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸ்டாலினாக இருக்காலும் அவ்வளோ தளபதிகள் வச்சுருப்பாங்க. சட்ட ஆலோசனைக்கு அதுக்கு இதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் எல்லாம் எக்ஸ்பர்டைஸ்டாக இருப்பாங்க. இவர் முடிவெடுக்கிறதோட அவங்க முடிவெடுக்கிறத சொல்கிறது தான் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த பிஜேபி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நாம் தமிழரில் சீமான் சொல்கிறது தான் பிளண்ட்டாக ஃபாலோ பண்ணுற ஆட்கள் இருக்காங்களே தவிர்த்து சீமானுக்கு தளபதிகள் அப்படின்னு ஏதாவது ஒரு பேர் சொன்னால் உங்களால் சொல்ல முடியாது. அதனால் அந்த ஒரு சில குறைபாடுகளும் இருக்கிறதுனால திராவிட கட்சிகளை நான் அழுத்து போயிட்டேன். திமுகவை விரும்பவே இல்லை கோயம்புத்தூரியன்ஸ். ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.